அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம வள்ளலார் வைத்தியம் யூடியூப் சேனல்ல நம்ம வள்ளலார் திருவண்ணாமலை வைத்தியசாலையிலிருந்து உற்பத்தி பண்ணி மக்களுக்கு தரக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்களை இன்று அறிமுகப்படுத்துறோம். காலையிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் மூலிகை பருப்படி தொடங்கி திருவிழாச்சூரணம் வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 18-19 விதமான பொருட்களை நம்ம இங்க உற்பத்தி பண்ணி மக்களுக்கு தரோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா, நம்ம நோய் வந்த பின்னாடி பயன்படுத்துற பொருட்கள் கிடையாது. இப்ப காலையில பற்பசைக்கு டூத் பேஸ்ட் பதிலா பற்பொடி, நம்ம டீ காஃபிக்கு பதிலா மூலிகை காஃபிகள், இது போன்ற நம்ம வள்ளல் பெருமான் தான் அருளிய நித்திய கருமூதியில் கொடுக்கப்பட்ட பொருட்களை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இப்ப காலை உணவு அப்படின்னு பார்த்தா, இப்ப சுத்த சன்மார்க்கத்துல வள்ளல் பெருமானுடைய விதியில காலை உணவு வேணான்றாரு. அப்படி பதிச்சுன்னா நீங்க ரஸ்தாளி வாழைப்பழம், பேயன் வாழைப்பழம் எடுத்துக்கின்றாங்க. இது யாருக்குன்னா, சன்மார்க்கத்தை முழுமையாக தழுவி அதையே ஃபாலோ பண்ணக்கூடிய சாதகர்கள், சாதுக்கள், அந்த சம்சாரிகளுக்கானது. இப்ப நம்ம சராசரி மனிதர்கள் சன்மார்க்கத்துக்குள்ள இப்பதான் வராங்க, இல்ல ஆரோக்கிய வாழ்வியலுக்குள்ள இப்பதான் வராங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ காலைல சாப்பிட்டு பழகி இருப்பாங்க. சாப்பிடலன்னா பசி வந்துடும். சோ நம்ம ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. வள்ளல் பெருமான் அவருடைய நித்திய கருமூதின்றது வள்ளல் பெருமானாரே சொல்றாரு, சுத்த சன்மார்க்க சாதகர்களுக்காக கொடுக்கப்பட்டது. அப்ப சைவ உணவை மேற்கொண்டு ஆரோக்கியத்தை மேற்கொண்டு உள்ள வரணும்னு நினைக்கிற அன்பர்கள் படிப்படியே காலை உணவை ஆரோக்கிய உணவா மாற்ற வேண்டியது நம்ம கடமை. இப்ப காலை உணவு நம்ம எல்லாரும் என்ன எடுக்கிறோம்? இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், இல்ல வடை. இதுதான் ஒரு 5 ஐட்டத்துக்குள்ளதான் பெரும்பாலும் நம்ம சுத்தி வரோம். இதனால என்ன ஏற்படுதுன்னா, அதிகமான அரிசி பயன்பாடு, அதனால உடம்புல கார்போஹைட்ரேட் அதிகமாகுது, மந்தத்தன்மை அதிகமாகுது, சர்க்கரை நோய்களுக்கெல்லாம் வழிவகுக்குது. நம்ம பெரியவங்க இதற்கு முன்னாடி பயன்படுத்தி வந்த சிறுதானியங்களையோ பாரம்பரிய அரிசி வகைகளையும் நம்ம பயன்படுத்துறதுல, நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கறதுல. அதற்கு பதிலாக இன்று மாடர்னா நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வரக்கூடிய நிறைய ரசாயனம் கலந்த நிறைய பானங்களை தான் நம்ம குடிக்கிறோம். தயவு செய்து தவிர்த்து நம்ம மால்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்ல சத்துமாவு கஞ்சின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வள்ளலார் வைத்தியசாலையில ஆரமுது சத்துமாவுன்னு ஒரு அற்புதமான பொருளை பயன்படுத்திருக்கோம். இதை நான் என்ன சொன்னாலும் சரி, நானே பர்சனலா பயன்படுத்திருக்கோம். நீங்க சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டுட்டு சொல்லுங்க இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. ராகி, பொதுவா இந்த சத்து மாவு பயன்படுத்தும் போது என்ன பண்ணுவோம்னா, ராகியோட பயன்பாடு அதிகமா இருக்கும், ராகியோட கலப்பு அதிகமா இருக்கும். ராகி ரொம்ப அளவுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடாது. இன்று பொது வழியில ஆரோக்கிய உணவுகளை பத்தி விழிப்புணர்வு பேசுறவங்க சிறுதானியங்களையும் பயன்படுத்துற சொல்லி அதிகமா சொல்றாங்க. ஆனா சிறுதானியத்தை யாரு எவ்வளவு பயன்படுத்தணும் வேலை இருக்கு. அன்று காடு மேடுகள்லையும், மழை பெய்யாத ஒரு காடு மேடுகள்லையும், மழை கம்மியா இருக்கிற நிலங்கள்ல சிறுதானியங்களை விதைப்பாங்க. அங்க காடு மாடுகள்ல நல்லா உழைக்கிறவங்க சாப்பிட்ட உணவை இன்று உழைப்பு குறைவா நகரங்கள்ல இருக்கிறவங்க சாப்பிடும் பொழுது உடம்புக்கு ஒத்து வராது. சிறுதானியங்கள் தேவை, ஆனா சிறுதானியம் அதிகமான உஷ்ணம். சோ நம்ம என்ன பண்றோம், உடலுக்கு சமவிகிதமான சத்து வேணும், அதை அளவா பயன்படுத்திக்கிறத தெரியணும். அந்த வகையில் நம்ம என்ன பண்றோம், எல்லாம் அளவா பயன்படுத்துறோம். ராகி, கோதுமை, கவுனி அரிசி, சிவப்பு அரிசி, கைக்கூத்தல் அரிசி. இப்ப பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு சிறுதானியங்கள் தான் போடுவாங்க. நம்ம மரபு சார்ந்த பாரம்பரிய சம்பா அரிசிகளையும் போடுறோம். அந்த வகையில கவுனி அரிசி போடுறோம், சிவப்பரிசி, கைக்கூத்தல் அரிசி, மக்காசோளம், வெள்ளை சோளம், கம்பு, பாசிப்பயிறு. பாருங்க, இவ்வளவு விஷயம் சொல்லும் போது மூச்சு வாங்குது. வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, மூங்கில் அரிசி, கொள்ளு, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கருப்பு உளுந்து, சோயா, கொண்டைக்கடலை, பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய், பார்லி. சோ இந்த மாதிரி பொருட்களை கூட நிறைய போடுவாங்க. நம்ம அதோட என்ன பண்றோம், வெற்றிலை சேர்க்கிறோம். நீங்க இது சாப்பிடும் போது இயல்பா ஒரு 11 மணிக்குள்ள நல்ல பசி எடுக்கும். வீடுகளில் சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க, மந்தத்தன்மையா இருக்கும். காலையில நல்லா தண்ணியா 1 டம்ளர் 2 டம்ளர் இந்த சத்துமாவு கஞ்சி கொடுத்து பாருங்க. 11 மணி 12 மணிக்கு நல்லா பசிக்கும். காரணம் வெற்றிலை சேர்க்கிறோம், அஸ்வகந்தா சேர்க்கிறோம், சுக்கு, நாட்டு சர்க்கரை, மிளகு சேர்க்கிறோம். இது எல்லாம் நம்ம வள்ளலார் வைத்தியசாலையிலே உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள். சோ நீங்க காலை உணவை, நான் காலை உணவை மாத்தி ஆரோக்கிய வாழ்வியலுக்கு வரணும்னு நினைக்கிறேன், குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பெரியவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்றப்ப முக்கியமா இன்னைக்கு சர்க்கரை நோய்க்கெல்லாம் இது அற்புதமான கஞ்சி. இதை நம்ம எப்படி செய்யலாம்னா, ஒண்ணு இல்ல, தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில உங்க அளவுக்கு ஒரு ஸ்பூன் 2 டீஸ்பூன் தண்ணியில கரைச்சு போடுங்க. அப்படியே போட்டா கட்டி ஆயிரும். நல்லா அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சுங்க. நல்லா காய்ச்சி உப்பு வேணும்னா உப்பு போடுங்க. இல்ல காலையில நாட்டு சர்க்கரை, வெல்லம் சேர்ந்து கொடுங்க. குழந்தைகள் கொடுக்கும் போது என்ன பண்ணலாம்னா, பால் சேர்க்கறனால சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கொடுத்து பாருங்க. ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய நமது வள்ளலார் வைத்தியசாலையினுடைய ஆறாவது சத்துமாவு. இந்த காணொலி நண்பர்களுக்கும் பகிருங்க. ஆரோக்கியத்தை அனைவருக்கும் பகிர்வோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி, வணக்கம்.